இப்ப நம்ம பார்க்க போற படம் அலிட்டா த பேட்டில் ஏஞ்சல் அப்படின்னு ஒரு படம் தாங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய உலக போர் முடிஞ்சு 300 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அந்த போர்ல உலகம் முழுக்க அழிஞ்சு போயிருச்சு. இப்ப வானத்துல மிதக்கிற சலேம் அப்படின்ற நகரத்துல வசதியானவங்க மட்டும்தான் வாழ்றாங்க. அவங்க வீட்டு குப்பை எல்லாம் அப்படியே கீழே பூமிக்கு கொட்டுறாங்க. ஒரு நாள் ஒரு சயின்டிஸ்ட் அந்த குப்பை மேட்ல இருந்து ஒரு சைபார்க்கு கண்டுபிடிக்கிறாங்க. சைபார்க்னா என்னன்னா பாதி மனுஷனா இருக்கும் பாதி மிஷினா இருக்கும். அது பேர் தான் சைபார்க். அவ சாதாரணமாவே கிடையாது. அவளோட மனசு மனுஷ உணர்வுகளோடும் உடம்பு மெஷினாவும் கலந்த ஒரு ஸ்பெஷலான பொண்ணு. அந்த சயின்டிஸ்ட் அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவளுக்கு ஒரு புது உடம்ப கொடுத்து சரி பண்றாரு. மறுநாள் முழிச்சு பாக்குறப்போ அந்த பொண்ணு அவளோட புது உடம்ப பார்த்து செம்ம ஹாப்பி ஆகிட்டா. அவ அந்த சயின்டிஸ்ட் கிட்ட நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறா. ஆனா அவருக்குமே அவளை பத்தி எதுவுமே தெரியல. அதனால அவரு உன்னை குப்பையில பார்த்தப்போ உன் போர் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு, ஆனா உன் மனசு மட்டும் அப்படியே இருந்துச்சு, அதனாலதான் உனக்கு நான் இந்த புது உடம்ப மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சயின்டிஸ்ட் அவளுக்கு உலகத்தை சுத்தி காட்டுறாரு. அந்த மிதக்கிற நகரத்தை பார்த்ததும் அவ ஆச்சரியப்படுறா. அந்த போர்ல மிச்சம் இருக்கிற கடைசி நகரம் அதுதான். இதோட பேரு சலேம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வசதியானவங்க இருக்காங்க, கீழே நம்ம சாதாரண மக்கள் இருக்கோம்னு சொல்றாரு. விஞ்ஞானி அவளுக்கு அலிட்டான்னு பேர் வைக்கிறாரு. பூமியில இருக்கிற எல்லாம் அந்த சலேம் நகரத்துக்கு தான் வேலை பார்க்க போறாங்க. அலிட்டாவுக்கு ஹியூகோன்னு ஒரு பையன் அறிமுகமாகறான். அலிட்டாவோட மெஷின் பவரை பார்த்துட்டு அவன் மறண்டு போறான். 2 பேரும் சீக்கிரமாவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அந்த ஊர்ல ராத்திரி நேரத்துல யாரோ பொண்ணுங்களை கொண்டு அவங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் திருடுறாங்க. ஒரு நாள் ராத்திரி டாக்டரோட கையில ரத்த கரையோட வர்றதை பார்த்துட்டு அலிட்டாவுக்கு அவர் மேல சந்தேகம் வருது. அடுத்த நாள் டாக்டரோட முன்னாள் மனைவி அவரை பார்க்க வராங்க. அப்பதான் அலிட்டாவுக்கு பொருத்தப்பட்ட அந்த உடம்பு உண்மையிலேயே இறந்து போன அந்த டாக்டரோட மகளோடதுன்னு தெரிய வருது. இதுக்கிடையில ஹியூகோ அலிட்டாவை ஒரு விளையாட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்புறம் அவளை ஒரு உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த சலேம் நகரத்தை காட்டி நான் எப்படியாவது அங்க போய் திருவேன்னு சொல்றான். சலேம் நகரத்தை காட்டி அங்க போறதுதான் என்னோட கனவு, நான் அங்க எப்படியும் போயே திருவேன் அப்படின்னு சொல்றான். அலிட்டாவுக்கு சலேம்ல இருந்து வந்தவன்னு அவளுக்கு தெரிஞ்சாலும் அவளுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை. டாக்டர் கொலைகாரன் இல்லை, அவர் குற்றவாளிகளை பிடிக்கிற ஒரு ஹண்டர் வாரியர்னு அலிட்டாவும் கண்டுபிடிக்கிறா. ஒரு சண்டையில அலிட்டா தன்னோட வீரத்தை காட்டி ஒரு கொலையாளியை ஓடிக்கிறா. அப்பதான் டாக்டர் ஒரு பெரிய கதை சொல்றாரு. அவரோட பொண்ணை ஒரு ரோபோ பண்ணதுனால அவர் இந்த வேலைக்கு வந்ததா சொல்றாரு. வெக்டர்னு ஒரு வில்லன் அலிட்டாவை அழிக்க பிளான் போடுறான். அலிட்டா ஒரு பழைய விண்கலத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான போர் உடம்ப கண்டுபிடிச்சு அதை மாட்ட சொல்றா. முதல்ல பயப்படுற டாக்டர் ஒரு பயங்கரமான சண்டையில அலிட்டா துண்டு துண்டா போனதுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாம அந்த புது உடம்ப அவளுக்கு மாட்டி விட்டுறாரு. அது நிருபியே உருவாக்குற அளவு பெரிய பவரா இருக்கு. கடைசியில ஹியூகோ சல்யம் போறதுக்கு காசு தேவைப்படுறதுனால அலிட்டா தன்னோட நெஞ்சுக்குள்ள இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான இதயத்தையே கழட்டி அவன் கையில கொடுக்குறா. இதை எடுத்துட்டு நீ ஜாலியா சல்யம் போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளோட அன்பு அந்த பையனை அப்படியே உருது வச்சிடுது. அது ஏன்னா அந்த ரோபோ இதயம் ரொம்ப சக்தியா இருக்கும், வலிமையாவும் இருக்கும். அப்புறம் இந்த ரோபோ இதயத்துல இருந்து இந்த நகரத்துக்கு பல மாசத்துக்கு தேவையான மின்சாரத்தை கூட எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஹியூகோ அதை மறுத்துட்டான். அலிட்டா தன்னோட இதயத்தை கழட்டி கொடுத்தாலும் ஹியூகோ அதை வாங்கறதுக்கு மறுத்துட்டான். உன் இதயம் உனக்கு ரொம்ப முக்கியம், அதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு பதிலா நீ இந்த மோட்டார் பால் ரேஸ்ல கலந்துக்கோ, நீ கண்டிப்பா ஜெயிப்ப, நாம 2 பேரும் அந்த பணத்தை வச்சு சலேம் நகரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அலிட்டாவும் அவன் மேல இருக்கிற பாசத்துல சம்மதிக்கிறா. இங்கதான் ஒரு சதி நடக்குது. ஆனா இங்க அந்த வில்லன் வெக்டர் ஒரு பெரிய பிளான் போடுறான். மத்த எல்லா வேட்டைக்காரர்கள்கிட்டையும் யார் அந்த அலிட்டாவை பந்தயத்துல கொள்றாங்களோ அவங்களுக்கு 5 மில்லியன் பாயிண்ட்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆசையை காட்டுறான். இது சலேம் போக போதுமான தொகை. இதனால முன்னாடி அலிட்டா கிட்ட அடி வாங்கின ஒரு பழைய வேட்டைக்காரன் அவளை பழி வாங்க ஹியூகோ மேல ஒரு கொலை பழிய போடுறான். அவனை சிக்க வைக்கிறான். இப்போ ஹியூகோ ஒரு தேடப்படுற குற்றவாளியா மாறிடுறான். அவனை பிடிச்சா $30 வெகுமதினு அறிவிக்கிறாங்க. பந்தயத்துல எல்லாரும் அலிட்டாவை தாக்க வராங்க. ஆனா அலிட்டா
அவங்கள சமாளிச்சு அடிச்சு துவம்சம் பண்றா. இப்போ ஹியூகோ உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் பந்தயத்தை பாதியிலே விட்டுட்டு அவனை காப்பாத்த ஓடுறா. அலிட்டா அங்க போறதுக்குள்ள அந்த பழைய வேட்டைக்காரர் ஹியூகோவை காலால குத்திடுறான். ஹியூகோ சாகர நிலைமையில இருக்கான். அப்ப அங்க வர டாக்டரோட மனைவி ஹியூகோவோட தலையை மட்டும் வெட்டிடு, அவனுக்கு ஒரு ரோபோ உடம்ப வச்சு உயிர் கொடுத்துடலாம்னு சொல்றா. ஏன்னா இப்ப டாக்டரோட மனைவி ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்க. அலிட்டாவும் வேற வழி இல்லாம எல்லாரும் முன்னாடி ஹியூகோவோட தலையை வெட்டி எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்து அவனுக்கு ஒரு ரோபோ உடம்ப செக் பண்ணி தர சொல்லி கேக்குறா. அப்புறம் அலிட்டாவுக்கு ஒரு உண்மை தெரியுது. வெக்டர் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். காசு கொடுத்து யாரும் ஜலியமுக்கு போக முடியாது, அங்க பிறந்தவங்க மட்டும்தான் அங்க இருக்க முடியும்னு அலிட்டாவுக்கு தெரியுது. இது கேட்டதும் அலிட்டாவுக்கு சமூகம் வருது. நேரா வெக்டர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா மெஷினையும் ரோபோவையும் அடிச்சு உடைச்சு தள்ளிடுறா. அப்போ ஒரு பெரிய சைபாக் அலிட்டாவை தாக்குது. அந்த மோதல்ல அலிட்டாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வருது. 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த போர்ல அவன் ஒரு பெரிய போர் வீரனா இருந்ததும், சலேமோட உரிமையாளர் அவரோட பேர் நோவா அவளோட நண்பர்களை கொன்னதும் ஞாபகம் வருது. சலேம் உரிமையாளர்களை கொல்லணும்ன்றதுதான் அவளோட உண்மையான லட்சியம் அப்படின்னு அவளுக்கு தெரிய வருது. ரொம்ப ஆக்ரோஷமான அலிட்டா அந்த சைபார்க்கையும் வெக்டரையும் வெட்டி சாச்சிடுறா. ஆனா அதுக்குள்ள ஹியூகோ பித்து பிடிச்ச மாதிரி அந்த பெரிய குழாய் வழியா சலேமுக்கு ஏற ஆரம்பிச்சிடுறான். அலிட்டா பின்னாடியே போய் அவளை தடுத்து நிறுத்த பாக்குறா. மேல ஒண்ணும் இல்ல, கீழே சந்தோஷமா வாழலாம்னு கெஞ்சுறா. ஹியூகோ சம்மதிக்கிறான். ஆனா மேல இருந்து சலேம் உரிமையாளர் ஒரு பெரிய கத்திய அந்த பைப் வழியா விட்டு அனுப்புறாரு. இதுல ஹியூகோவோட உடம்பு துண்டாகிடுது. அலிட்டா அவனோட கையை பிடிச்சும் பலன் இல்லாம அவன் கீழே விழுந்து இறந்துடுறான். தன்னோட காதலனை இழந்த அலிட்டா ரொம்ப உடைஞ்சு போய் அழறா. ஆனா அந்த துக்கமே அவளுக்கு வெறியா மாறுது. எப்படியாவது மேல போய் சலேம் உரிமையாளரை பழி வாங்கணும்னு முடிவு பண்றா. கடைசியில அந்த மோட்டார் பால் பந்தயத்துல ஜெயிச்சு தன்னோட வாழை சலேம் நகரத்தை நோக்கி உயர்த்தி பிடிச்சு அவனை கொல்ல போறேன் சவால் விடுறா. இதோட படம் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.